வணக்கம் துஷி ப்ரோ. வணக்கம் ஷிவின் ப்ரோ. முதல் முறையா சந்திக்கிறோம். பார்க்கும்போதே ஒரு நாகச்சைத்தன்யா ஒரு ஃபீல் வருது. ஹரிஸ்கலைன்னு சொன்னீங்களா? அதையும் சேர்த்துக்கலாம். அது யாரோ ரோட்ல போற பட் நல்லது. ஏதோ ரொம்ப ஹேண்ட்ஸமான பசங்க சொல்லும்போது அது அப்படின்றது. நம்ம மங்கை படத்துல உங்க 2 பேரையும் சந்திக்கலாம். வெரி வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோல இருந்து நம்ம வந்துடலாம். பிரஸ் மீட்ல பேசும்போது இது மங்கை வந்து கையலுக்கான ஒரு கதையை தாண்டி ஆதவனுடைய கதாபாத்திரம் அதுல இருந்தா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒரு கையில் ஆனந்தியோட அப்படின்னு நடிக்கின்ற போது அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் கையில் ஆனந்தி கூட நடிக்கும் போது அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு அண்டர்ரேட்டட் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் 2-3 நாள் எனக்கு கொஞ்சம் நடிகிருச்சு அவங்க கூட ஒர்க் பண்ண போதும். சரி, நானும் 10 வருஷம் கேப் எடுத்திருக்கேனே, எப்படி பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கும் அவங்களுக்கும் அந்த டயலாக் மிஸ் ஆயிடுச்சு. இங்க கோஆர்டினேஷன் மிஸ் ஆயிடுச்சு. 3rd டேல இருந்து நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அங்க இருந்து இந்த டிராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு படம். ஸோ மீ இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கேரக்டர் ஆர்க் தான் சொன்னாரு. ஃபுல் ஸ்கிரிப்டாவும் என்கிட்ட சொல்லல. மீட் பண்ணும்போது கேரக்டர் ஆர்க் மட்டும் சொன்னாரு. இங்க இருந்து ஒரு பையன் எப்படி மாறுறான் அவ்வளவுதான் அப்படின்னாரு. ஐ கான்ட் ரிவீல் மோர் தென் திஸ். அவர் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ படம் பாருங்க. பட் அந்த ஆர்ட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஜென்ரேஷன்ல இப்போ கரண்ட் இருக்கிற ஜென்ரேஷன் இந்த படம் பார்த்து கண்டிப்பா மாறுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அந்த படம் எடுத்து சூஸ் பண்ணேன். சூப்பர். அதுவும் முதல் படத்திலேயே இப்படி ஒரு பெரிய ஒரு நம்மள சார்ந்த கதாபாத்திரம் சார்ந்து நகருது அப்படின்ற போது அது எவ்வளவு ஒரு இதா இருந்தது, ரெஸ்பான்சிபிளா இருந்தது. அதுவும் ஆமா, அந்த நர்வஸ் இருந்ததா? நர்வஸ் அதான் அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் தான். ஏன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்டா என்னவும் கையில் மேம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவங்க வந்த உடனே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த 2 நாள் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மூவி வெண்ட் அஸ் அ கம்ப்ளீட் டிராவல் ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, அடுத்து நம்ம ஷிவின் அவங்க கிட்ட பேசலாம். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய உங்களை பத்தி நிறைய சோசியல் மீடியால டாக் பண்ணிட்டே இருந்தது. கையில் ஆனந்தி உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னோமே ஐ லவ் யூ அந்த பர்டிகுலர் போர்ஷன் வச்சும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் போட்டு இருந்தது. எப்படி பாக்குறீங்க உங்களுடைய அது தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுதுன்ற போது? லைக் நான் எல்லா இடத்துலயுமே சொல்ற மாதிரி லைக் அஃபிஷியலி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ரிலீஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ரிலீஸ்க்கு வர்றதுல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். பட் ஆல்சோ லைக் அது ஒரு ஃபர்ஸ்ட் படங்கிறத தாண்டி இந்த படத்துல நானாவே இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா பாக்குறேன் நான். ஸோ மங்கை ஆல்வேஸ் ஹோல்ஸ் ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அது தாண்டி இப்போ கையில் ஆனந்துக்கும் எனக்கும் அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். அது என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் அப்படியே விடுறேன். நீங்க படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தென் அப்போதையில் கம் டு நோல என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். ஓகே, சரி, நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு துஷி அவருடைய அதிக காம்பினேஷன் இருந்ததா இல்ல கையில் ஆனந்தியோட அதிக காம்பினேஷன்? நாங்க 3 பேருமே ஏன்னா இது படம் ஃபுல்லாவே டிராவல். இவங்கலாம் ஐ திங்க் 75% ஆஃப் தி ஃபிலிம் தே வில் பி டிராவல்ல தான் இருக்கும். சோ நான் வழியில காருக்குள்ளே சோ 3 பேரோட காம்பினேஷன் சீனா தான் இருக்கும் படம் ஃபுல்லா பாக்குறப்போ. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க 3 பேருமே தான் இருப்போம். நான் சோ ஐ ஜஸ்ட் பிளேட் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், ஒரு கேமியோ மட்டும் தான். சோ ஒரு 10 to 15 minutes தான் I'll be there. சோ அப்படி பாக்குறப்போ எனக்கு இவங்க 3 பேரு கூடயுமே இருக்குது, இவங்க 2 பேரு கூடயுமே இருக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். சூப்பர். நான் நீங்க கமெண்ட் செக்ஷன் நீங்க படிச்சு பாத்தீங்களா எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் நிறைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அன்புகள். மேபி எனக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்த்திருந்த ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததா துஷி ப்ரோ உங்ககிட்ட தான். இங்க ஆக்டிங் ட்ரை பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மால்பிள்ளை அந்த மாதிரிதான் கிடைக்கும். இந்த டேரக்டா ஹீரோ தான் நடிப்பேன் இந்த மாதிரி எல்லாம் நடிக்க மாட்டேன்னு கேட்பாங்க. நீங்க யூகேல இருந்து வந்திருக்கீங்க, இங்க ஹீரோவாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற போது அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் எப்படி? இல்ல யூகே போனது சும்மா ஒரு 1 வீக் தான் போயிட்டு நான் யூகேல நீங்களா சொல்லிருக்க கூடாது. டூர் போயிட்டு ஒரு லுக் எல்லாம் பார்க்கும்போது நான் யூகேல இருந்தே வந்திருக்காருன்னு நம்பிட்டேன். சென்னை பையன் தான். ஒரு 1 வீக் சரி ஓகே ஒரு ட்ரிப்பா வெக்கேஷன் போயிட்டு ஒரு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்துடலாம் திருப்பியும் சொல்லிட்டு ஒரு 1 வீக் போயிட்டு வந்தேன். இந்த கோவாலாம் போயிட்டு இந்த டூர் போயிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு விடுவாங்களே சிறப்பு. மங்கையில உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது? இந்த படமே என்னால மறக்க முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது நடந்திருக்குல்ல? ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் வந்து
கார் தான் நான் ஃபுல்லாக படம் எடுத்தது. ஸோ அதுவே எனக்கு ஒரு இட் பி அ மெமரி ஆல்வேஸ் இன் மை ஹெட். ஏன்னா மேக்கிங் த ஃபிலிம் வாசன்ட் ரொம்ப ஈஸியாகவும் இல்லை. படம் முழுக்க முழுக்க காருக்குள்ள தான். ஸோ ஃபுல் ஆன் டிராவல் தான். 2 கேமரா அந்த படத்துல, 2 கேமரா கார் மேல அட்டாச் பண்ணிட்டாங்க. லைட்டு, ரோடு பார்க்கணும், டயலாக் பார்க்கணும், ஓகே கயல் மேமோட ரியாக்ஷன் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து ரோடும் பார்க்கணும். ரோட பார்த்து எவனாவது சைட்ல ஏதோ பெரிய டயலாக் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் படத்துல வந்து சின்ன சின்ன டயலாக் தான் இல்லை, இதெல்லாம் பெரிய பெரிய பேராகிராஃப் வேற. ஸோ பேசிட்டு இருக்கோம், திடீர்னு பஸ்ல போறவன் பாரு படம் எடுக்கிறாங்கடா, ஐயோ மிஸ் ஆயிடுச்சுடா என் டைலாக், மேம் சாரி மேம் இன்னொரு 1 minute ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டைலாக் எடுத்துரு. ஸோ அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. ப்ளஸ் ஷூட்டிங் ஆமா, மெயின்லி ஷூட்டிங் தட் ஃபிலிம் இந்த கார், அதெல்லாம் ஒரு I think it's my first movie doing a car travel film. So definitely it will be in my memories forever. நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபேன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு? பெரிய ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங் ஜேர்னின்னு தான் நான் சொல்லி ஆகணும். அடுத்து என்னென்னலாம் வச்சிருக்கீங்க கையில? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம், நான் வெளியில வந்து செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ ஐ வென்ட் அண்ட் ஹியர் தி ஸ்டோரி. நான் ஹாட்ஸ்டாருக்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கமிட் ஆகி போயிட்டு இருந்தது. நடுவில் மங்கை வந்தது, பட் டெக்னிக்கலி இது முன்னாடி வந்துருச்சு. ஸோ அது போக ஒரு நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று லீடாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ பண்ணது எல்லாமே லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட், இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டே இருந்தது. ஸோ பண்ணதெல்லாம் இந்த இயர் ரிலீஸ்க்கு வெயிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் fully excited for 2024. நிச்சயமாக. அண்ட் உங்களுக்கு நீங்க நிறைய மீம்ல எல்லாம் பாத்தீங்களா ரீசெண்டா? கைலானந்தி அவங்களோட பேர் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் போயிடுவாங்க, அந்த படம் எல்லாம் நல்ல இதாயிடும் அப்படின்னு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா மீம்ஸ்ல? பார்த்தேன், சில மீம்ஸ் பார்த்தேன். நிறைய ஆக்சுவலி சில மீம்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க. நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன். மெயினா பார்த்த மீம்ஸ் வந்து என் செல்லத்தை இப்படி பண்ணிட்டீங்களே. ஆமா ஆமா, எனக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம பண்ணிட்டோமோ, நம்ம போறாங்களா. படம் பார்த்தா அவங்களுக்கே புரியும், நம்ம எதுவுமே பண்ணல, உங்க செல்லத்தை அப்படியேதான் இருக்காங்க, அப்படியே விட்டுட்டேன், இன்னும் பண்ணல. இன்னொரு சொல்லுவீங்க, ஒண்ணும் பண்ணல, எதுவும் பண்ணலங்க. சரி, அதான் இப்போ அந்த போஸ்டர் பார்த்தே ஜட்ஜ் பண்றாங்க, இந்த படம் இப்படித்தான். அந்த ஆடியன்ஸுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த படம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிடுறாங்கல்ல, இது எந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்றது உங்க வாழ்க்கை? இந்த படம் ஐ திங்க் ஒரு சேஞ்ச் ஏர்ன் ஆகும் இந்த படத்துல. நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன்ல இந்த படம் பாக்குறவங்க எல்லாம் ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வரோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஐ ஹோப் நம்ம பண்ண ஒர்க் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கும் இந்த கதைக்கு. ஸோ ஐ ஹோப் பீப்புள் வாட்ச் த மூவி அண்ட் ரெஸ்பெக்ட் என்ன வந்திருக்கோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணி லைஃப்ல ஆமா கடந்து போவாங்க. சிறப்பு. அதே மாதிரி ஸ்வீன், நீங்க வந்து இந்த படம் வந்து ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நீங்களா இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சொன்னீங்க. எதனாலனா இட் டிபெண்ட்ஸ்ல. வென் மங்கைங்கிறப்பவே நீங்க அது இட் டாக்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா எவ்ரி திங் மேட்டர்ஸ்ல, எல்லா ஜெண்டர் பத்தி பேசணும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த இன்க்ளூஷன் வந்து சார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா, ரொம்ப ஒரு ப்ரீச்சியா அப்படி இல்லாம ரொம்ப அழகா நேச்சுரலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை காட்டியிருக்காரு சார். ஸோ படம் பாக்குறப்பவே அது ரொம்ப ஹாப்பனிங்கா, ரொம்ப லைவ்லியா இருக்கும் உங்களுக்கு அந்த பாண்ட், அந்த ரிலேஷன்ஷிப்போட இது பாக்குறப்பவே. ஸோ அப்படிதான் சார் வந்து என்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லி இனிஷியலி வாஸ் லிட்டில் பிட் ஹெசிடன்ட். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, இதை எடுத்துட்டு போய் எப்படி எடுத்துட்டு போக போறோம், இது ஹவ் இட் வில் ஒர்க் ஃபார் மை கரியருக்கு, இது எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த சப்ஜெக்ட் நான் இந்த மாதிரி ஒரு கேமியோ ஒன்று பண்ணேன்னா என்னோட கரியருக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லி இந்த கதை நீங்க பண்ணணும்னு சொல்லி கேட்கிறப்போ நானே இதை டினை பண்ணிட்டா ஜஸ்டிஸ்ல. ஸோ அப்படிதான் சாரோட இன்னொன்னு, இந்த படத்தை பிசினஸ் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் தாண்டி சாருக்கு இருந்த ஒரு பர்பஸ் இருக்குல்ல. ஒரு படம் உருவாக்குறோம்னா அதுக்குன்னு ஒரு கரு இருக்கும்ல, அந்த படம் எதை பத்தி பேசுது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட்ல ஹி வாஸ் டேம் ஸ்ட்ராங். ஸோ அவரோட அந்த கன்விக்ஷன்ஸ் தான் என்ன இந்த படத்துல ஒரு பாட்டா வச்சிருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இந்த தருணத்துல வந்து மங்கை மூலியமா உங்களை என்ட்ரி பண்ணது. உங்களுடைய படமும் சரி, உங்களுடைய கதாபாத்திரமும் சரி நல்ல லெவல்ல போகணும், இன்னும் நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எங்களோட ஆடியன்ஸ் சார்பா சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். நன்றிகள் இவ்வளவு நேரம் எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. Thank you so much for having us. கூடிய விரைவில் அடுத்த ஒரு இன்டர்வியூல சிறப்பா சந்திப்போம். கண்டிப்பா. Thank you.